Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிடலாம், நைட்டு டின்னர், ஈவினிங் டிஃபன் டைமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு முழு பச்சைப்பயிறு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இது போல் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம மாவா அரைக்க போகிறோம். நீங்கள் நிறைய அளவில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் அதில் பாதி அளவு சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். கொஞ்சமாக தண்ணி விட்டேன். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் அரைச்சிட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. இது போல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதாவது அடைகளாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் அடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பதம் பார்த்துக்கோங்க. இது போல் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நீங்கள் குறைவாக சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். ஆனால் இது முறுமுறுப்பாக சாப்பிடும்பொழுது நமக்கு நடுவில் கடிப்படும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் மாறி வரணும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாளிச்சிடலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இது எல்லாமே லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயில் இருக்க அந்த சூடே போதும். வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, லைட்டாக அதில் சூடு இருந்தாலே போதும். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு எடுத்து மாவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் பொழுது சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாங்க. சூட்டோடையே சேர்க்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலக்கும் பொழுது பதம் பார்த்துக்கோங்க, திக்காக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துலையும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அடை பதத்தில் இருக்கணும். அடை பொதுவாக வீட்டில் செஞ்சுருப்பீங்க, அது போல் ஒரு திக்கான பதத்தில் இருக்கணும். அதை கவனத்தில் வச்சுட்டு மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அதே போல் தண்ணி மிஞ்சிருச்சு அப்படிங்கிற சமயத்தில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சேர்க்காமல் செஞ்சால் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் அரைக்கும் பொழுது இதில் தண்ணி ஆகிடுச்சு, மாவு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பச்சரிசி மாவு இருந்ததுன்னா அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இது போல் ஒரு பதம் நமக்கு கிடைக்கும். இந்த பதத்தில் தோசைக்கல் நல்லா சூடேற்றிட்டு, தோசைக்கல் நல்லா சூடேறணும். ஆனால் ரொம்ப புகையிற அளவு சூடு இருக்கக்கூடாது. நல்லா சூடேறின பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இது போல் நம்ம எடுத்து அடைகளாக லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. ரொம்ப சுட்டுடுச்சுன்னா கரண்டியோட மாவு அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துடும். தோசைக்கல் உங்களது டேரெக்டாக அப்படியே சுடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவை சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா அதில் வெங்காயமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தேய்ச்சிட்டு துணி வச்சு கூட தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு மாவை சேர்த்து இது போல் தடவி விட்டுட்டு கொஞ்சமாக ஓரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உங்களோட அளவு தான், நீங்கள் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாக சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு திருப்பி போடணும். அதற்கு முன்னாடியே நீங்கள் திருப்பி போட ட்ரை பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். அதே போல் மிதமான தீயில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் லேட் ஆகும். அதற்கேற்றார் போல் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ நல்லா அழகாக முறுமுறுப்பாக கோல்டன் கலரில் 2 சைடும் வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட முழு பச்சைப்பயிறு அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் என்ன சைட் டிஷ் பயன்படுத்துவீங்களோ, உங்களுக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்குமோ அதை இதுக்கு மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.
சாம்பார், கார சட்னி எல்லாமே கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.